எல்லாரும் காலையில சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? யாராவது சாப்பிடாம வந்தீங்களா? கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்க. பொம்பளை பிள்ளைகள் தான் நிறைய பேர் சாப்பிடல. கை தூக்கு. காலை சாப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். காலை உணவு மிக அவசியங்கிறதுனால தான் அரசாங்கம் பல பொருளாதார நெருக்கடியிலையும் காலை சாப்பாடு எப்படியாவது குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் திட்டம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம அப்பா நமக்காக கஷ்டப்பட்டு காலை சாப்பாடு கொண்டு வந்தா நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் நம்ம இருக்கக்கூடாது. காலை சாப்பாடு ரொம்ப ஆரோக்கியமான காலை உணவு எடுக்கணும். ஆரோக்கியமான காலை உணவுனா என்ன? நிறைய அதுவும் படிக்கக்கூடிய இளம் வயசுல இருக்க பொம்பளை பிள்ளைங்க பசங்க நீங்க அதிகம் செய்ய வேண்டியது என்னன்னா புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து, இந்த மூணு நிறைந்த உணவை காலையில நம்ம எடுக்கணும். தினம் இட்லி, ஒரு குண்டா சாம்பார், இல்லைன்னா சட்னி, இதை மட்டும் சாப்பிட்டு வரக்கூடாது. காலை சாப்பாடுல நல்ல புரதச்சத்து உள்ளதுன்னா முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், கோழிக்கறி எடுத்துக்கலாம். இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், வெஜிடேரியன் சொன்னா நல்ல சுண்டல் எடுத்துக்கொள்ளலாம். சிகப்பு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துக்கொள்ளலாம். காலையில சிவப்பு கொண்டக்கடலை சுண்டல் பண்ணது பெரிய நேரம்லாம் ஆகாது. ராத்திரி படுக்க போகும்போது கொஞ்சம் ஒரு பயிரை நீங்களே உங்க அம்மாவுக்கு உதவியா படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சுண்டலை தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா அது போதும். அது ஒரு பெரிய செய்யறதுக்கான பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இல்ல 2 முட்டை வேக வச்சு நம்மால முடிஞ்சதுன்னா முட்டை எடுத்துக்கொள்ளலாம். காலையில உணவுல புரதச்சத்து நிறைய இருக்கணும்.